யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23 முதல் 30 வசனங்களை வாசிக்கலாம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமற்ற இராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். தலைகளை வணங்கி ஜெபம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றி அப்பா. வார்த்தைக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் இடை ஒவ்வொருவரும் பல்வேறு தரப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க. ஆவியானவர் ஒருவரே ஏற்ற வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து வெளிப்படுவதான். இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரத்தில் கொடுத்து தாழ்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு வர்றோம். 27வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண எலிப்பா சொல்கிறார் யோபுவை பார்த்து, நீர் யோபுவே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கணும். யோபுவை பார்த்து எலிப்பாஸ் என்ன சொல்றாரு? நீர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நீதிமான் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 86வது சங்கீதத்தினராய் கடந்து வரலாம். தாவீது அரசன் சொல்கிறார். 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். தாவீது என்ன சொல்றாரு? நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். துன்பம்னா எங்க ஓடி வந்துடுறோம்? சபைக்கு நேர ஓடி வந்துடுறோம். ஆசீர்வாதம்னா எங்க போயிடுறோம்? சொல்லுங்க. தேவை, வியாதி அப்படின்னா நம்ம இயேசுபாவை கர்த்தரை நோக்கி ஓடி வர்றோம். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. ஃபாதர் இதைத்தான் பாடியிருக்கார். குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தான். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த துன்பம் சாத்தான் கொடுக்கிற ஆயுதமாய் இருக்கிறது. ஏசப்பா சொல்றாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன், கஷ்டன்ற நேரத்தில் மட்டும் சபைக்கு வராதீங்க. வாழ்நாளெல்லாம் தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதான் தாவீது சொல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுகிறேன். இன்னொரு சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில வந்த துக்கம், கஷ்டம் எல்லாமே ஒரு நன்மையாய் மாறப்போகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எல்லாமே நன்மைதான். ஒரு கஷ்டத்தை பார்த்து கலங்கிறாதீங்க. அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னு சொல்லி நீங்க மகிழ்ச்சி அடையுங்கள். துயரப்படுகிற நாளில் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நம் தெய்வம் நமக்கு தீமை அனுமதிப்பாரா? நீங்க சொல்லுங்க. யோபுவை கர்த்தர் சோதித்தார், சாத்தான் சோதித்தான், தேவன் அனுமதித்தார். அவர் தேவன் அனுமதிக்கலைன்னா சாத்தானால ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. அவனுடைய ஜீவனுக்கு மட்டும் நான் தடை விதிக்கிறேன். சாத்தான் அவன் ஜீவனை மட்டும் எடுக்க உனக்கு அனுமதி கிடையாது, என்னனாலும் எடுத்துக்கோ. ஒரே நாளில் ஆஸ்தி, வேலையாட்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்தார். மனைவி சொன்னாங்க, யோபுடைய மனைவி, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருப்பானே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதற்கு யோபு மனைவி பார்த்து சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? இவ் அனைத்திலும் தேவன் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வார்த்தை கூட அவன் யோபு தேவனை தூஷிக்கவே இல்லை. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்தேன்னு சொல்லி பின்வாங்கியும் போயிடல. அவன் ஆலயத்துக்கு அவன் என்ன செஞ்சான்? ஆராதனை செய்கிற ரோட்டுல ஓட்டை எடுத்து அவனுடைய ஆரோக்கியமும் போச்சு, பருவா இருக்க உடம்பெல்லாம் அதை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பையும் அவன் தேவனைத்தான் ஆராதிக்கிறான். அப்பையும் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான். நம்ம ஒரு லேசான கஷ்டம் வந்தா முறுமுறுத்துருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிலாம் முறுமுறுத்தாங்க பாருங்க. நாங்க எகிப்தில் இருக்கும்போது சமையல் கட்டுல கறி சமைச்சு சாப்பிடுவோமே, தேவன் காடைகளை அனுப்பினார். ஃப்ரெஷ் ஃபுட், வானத்தில் தூதர் சாப்பிடக்கூடிய மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். முறுமுறுத்தாங்க. இதுக்காகவா மோசே எங்களை கானானுக்கு நேரம் அழைச்சிட்டு போறீங்க, நாங்க எகிப்துக்கு நாங்க திரும்புவது நல்லதுன்னு சொன்னாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எளிதில் மறந்து விடுகிறவர்களாய் இருந்தார். தேவனுடைய அற்புதத்தை எளிதில் மறந்து விட்டார்கள். நாம் அப்படி இருந்துடக்கூடாது. சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம், ஆசாப் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உம்மை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து, நீ என்னை மகிமைப்படுத்து. ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளணும்.
ஆசாப் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த டேஞ்சரஸ், இந்த ஆபத்து ஆவிக்குரியவங்களுக்கு வருமா? சாத்தான் அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். தேவன் இந்த ஆபத்து நாளிலே தேவன் நம்மோடு இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பெஞ்சமின் இப்போதான் காரு நல்லா பழகிக்கிட்டு இருக்கான். அப்படியே பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கல்லுப்பட்டியிலேருந்து வருகிற போது வேகமாக ஒரு வேன், ஒரு துளியில நாங்கள் தப்பிச்சோம். எங்க மேல எந்த தப்பும் இல்லை. அங்க 4 வழி சாலை போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு எளிதிலே நாங்கள் தப்பித்தோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆபத்திலே கர்த்தர் நோக்கி வாங்க. ஆபத்து காலத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து நேரத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் கடந்து வாருங்கள். சங்கீதம் 91:15 வாசிக்கலாம். மோசே சொல்கிறார், சங்கீத புஸ்தகம் 91வது அதிகாரம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, அடுத்து என்ன செய்கிறாரு? அவனை கண்மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. தப்புவித்து என்ன செய்கிறார்? நம்மளை கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் உண்டு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனைக்கு 10 மணிக்கே வந்துடணும். தாவீது சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நாடு. ஒரு அரசன், ஒரு கிங், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, ஆசாரியன் வந்து ஆலயத்தை துறக்கிற போது முதல் ஆளாய் இந்த ராஜா முன்னாடி உட்கார்ந்து கர்த்தரை ஆராதனை செய்கிறார். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தாவீது சொல்கிறார், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுகிறேன். யோசுவா எப்படிங்க 2வது தலைவனானாரு? சும்மா கர்த்தர் ஒருத்தரை உயர்த்திட மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகி யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். நூனின் குமாரனாகி யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். 2வது தலைவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே நடத்தி கொண்டு போனார். கண்மலையை பார்த்து பேசுன்னு கர்த்தர் சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தண்ணி வேணும்னு சொல்றாங்க, தண்ணி வருது. மோசே ஜெபம் பண்ணும்போது அது கசப்பாய் இருந்தது. அவங்க சொன்னாங்க தண்ணி கசப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சாரு? ஓங்கி அடிச்சார். கோலை வச்சு, கையில் வச்சிருந்த கோலை வச்சு ஓங்கி அடிச்சார். மோசையை பார்த்து கர்த்தர் கூப்பிட்டு வந்து கானானை காமிச்சார். பக்கத்தில் நெருங்கி வரும்போது, நீ அதை பார்ப்ப, ஆனால் நீ அதை சுதந்திரிக்க மாட்ட. யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே அழைத்து செல்வான். தேவனுடைய பிள்ளைகளே, கோபம் வேணாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாக்கோபு அப்போஸ்தலன் யோபுவை குறித்து சொல்கிறார்,
பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவினுடைய பொறுமையை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, கர்த்தருடைய முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கோபப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் வேதம் சொல்லுது. அதுக்காக நம்ம கோபப்படலாம் நீ எடுத்துக்கிற கூடாது. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள். வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் 4வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 4வது சங்கீதத்துக்கு நேராய் கடந்து வரலாம். தாவீது சொல்ற 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்ட, எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். தாவீது என்ன ஜெபம் பண்றாரு? என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினி. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தினால் நெருக்கப்படுகிறீர்கள்? எந்த காரியத்தினால் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள்? பண தேவையா? வியாதியின் கொடூரமா? தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 118:5 சங்கீதக்காரன் சொல்கிறான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்னும் விசால பூமியை தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணி யோசுவாவின் தலைமையிலே அதை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை, நெருக்கத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் நெருக்கத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. உங்க வீடு சின்ன வீடா இருக்கா, குறுகிய வீடா இருக்கா? கர்த்தர் பெரிய வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தை எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. கார் கேட்டா கொடுப்பாரு, வீடு கேட்டா கொடுப்பாரு, என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. குமாரனை மட்டும் கொடுக்க மாட்டார். பாவம் அறியாதவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவா தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு. பிலாத்து கேட்டான், யூதருக்கு ராஜாவா, நீ சொல்லுகிறபடியே. தேவனுடைய பிள்ளைகளே, நான் கூப்பிடுகையில் எனக்கு நெருக்கத்தில் எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என் தேவனை நோக்கி என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிற்று. நம்ம தேவன் காதுள்ள தேவன்க, கல்லு கிடையாது, மண்ணு கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையத்தட்டு, நல்ல கையத்தட்டு. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், உன் அலைச்சலை அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துருத்தியில் பரலோகத்திலே அடைத்து வைத்து. நீ விட்ட ஒரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமா பதில் உண்டுன்றத மறந்துடாத. நிச்சயமா பதில் உண்டுன்றத மறந்துடாத.
பரலோகத்திலே உனக்குரிய ஜெபத்தினுடைய கணக்கு பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பரலோகத்திலே உன் கண்ணீர் துருத்தியில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமது ஆலயத்தில் இந்த அபயம் விட்டேன். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தாவீது. ஆலயத்தில் போய் அபயம் விடுறார், கத்துறார். ஏன் அவ்வளவு நெருக்கம்? சவுல் ஒரு பக்கம் நெருக்கிறாங்க, இன்னும் அநேக சத்துருக்கள் இருக்கிறாங்க. தாவீது சொல்கிறார், என்னோடு மேஜையிலிருந்து அப்பம் புசித்தவனும் எனக்கு விரோதமாய் தன் குதிங்காலை தூக்கினான். யாருங்க குதிங்காலை தூக்கினது? அவரோடு சேர்ந்து அப்பம் புசித்தவன், அவரோடு டேபிள்ல, டைனிங் டேபிள்ல தாவீதோடு அமர்ந்து சாப்பிட்டவன். அவனுக்கு தாவீதுக்கு விரோதமா என்ன செய்யறான்? தன் குதிங்காலை தூக்குகிறான். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 77வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 77வது சங்கீதம் முதல் வசனம் ஆசாப் சொல்கிறார். வாசிக்கலாம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். தேவ சமூகத்தில் வந்து சத்தத்தை உயர்த்துங்க. அதான் ஃபாதர் பாடியிருக்காங்க. சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். எத்தனை பேர் சத்தமா பாடணும்னு ஆசைப்படுறேன்? உன் வாயை விரிவாய்த்தர, அப்பொழுது நான் நன்மையினால் நிரப்புவேன். இப்ப எல்லாம் பாட போறோம். சத்தமாய் பாடி, சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தினேன், சத்தத்தை உயர்த்தினேன். நாம சத்தமா பாடணும். ஏன்? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா பாட ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் ஃபாதர் பாட்டு சத்தமா கேக்குதா? இல்ல சண்டை சத்தம் கேக்குதா? ஏசபாவை குறித்து ஏசாயால வாசிக்கிறோம், அவருடைய சத்தம் வீதியில் கேட்கவில்லை. என்னது? உங்க வீட்டுக்கு பாசு வந்தா சட்டி பறந்து வரக்கூடாது வெளியே வீட்டில இருந்து. என்ன ஆயிரும்? உங்க வீட்டுக்கு பாசு வந்தா அங்க இருந்து வெளியே இருந்து தோசை கல்லு, என்ன தோசை சுட்டிருக்க. ஒருத்தர் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த கணவர் வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இப்பொழுது இடைவேளை விடப்படும். நாடகமா பார்க்கிறேன், கண்ணை நோண்டிடுவார் ஆண்டவர் வந்து. இடைவேளை விடப்படும் சொல்லும் போது ஒரு தோசை கிடைக்கும். தோசை பார்த்திருக்காரு, கரேர்னு இருந்திருக்கு. என்னன்னு போய் இவர் அடுப்பாங்கரையில பார்த்தா சட்டியை தலைகீழா வச்சு தோசை சுட்டிருக்கு. அந்த நாடகத்தை பார்க்கறதுல ஆர்வத்தில் தோசைக்கல்ல தலைகீழ திருப்பி தோசை சுட்டிருக்கு. கண்ணை நோண்டிடுவார் ஆண்டவர் வந்து. நாடகம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியா நித்தம் நித்தம் கர்த்தர் நாம் பாடி உயர்த்திடுவோம். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம்.
நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்த சிந்தி ஜெயம் தந்தார். புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. துதி பலி எழும்பட்டு ஜெயக்கொடி பறக்கட்டு. துதி பலி எழும்பட்டு ஜெயக்கொடி பறக்கட்டு. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் எழுப்புதல். சத்தமாய் சங்கிலியா நித்தம் நித்தம் பாடி உயர்த்திடும். சத்தமாய் பாடி எல்லாரும். ஆமென். சங்கீதம் 116 1 2 வசனங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தர் என் சத்தத்தையும் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். இங்க பாருங்க, ஒரு டிமாண்ட் தேவனிடத்தில் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு சங்கீதக்காரன். என்ன சொல்றாரு? கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அடுத்து சொல்றாரு, அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு செவியை சாய்த்தபடியால் சாய்ச்சதுனால நான் என்ன செய்வேன்? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவரை தொழுது கொள்வேன். யாக்கோபு ஏசாவை ஏமாத்திட்டார். ஒரு பைத்தங்கஞ்சிக்காக சேஷபுத்திர பாகத்தை யாக்கோபின் இடத்திலே ஏசா விற்று போட்டான். காட்டுல போய் ஒரு பெரிய மானை அடிச்சிட்டு வர்றான் ஏசா. தாவீது ஒரு வியாதியா இருக்கிறவனுக்காக பைத்தங்கஞ்சை காய்ச்சிக்கிட்டு இருக்கான். கடும் பசியில எனக்கு கொஞ்சம் யாக்கோபிட்ட பைத்தங்கஞ்ச கொடுன்னு கேட்கிறான். நான் இந்த நம்முடைய ஜனத்துக்கே நான் ஒரு மிருகத்தை அடிச்சு நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீ எனக்கு கொஞ்சம் போல பைத்தங்கஞ்சு கொடுக்க கூடாதோ, நான் பசியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்றான் ஏசா. அப்ப யாக்கோபு ரகசியமா கண்ணி வைக்கிறான், உன்னுடைய சேஷபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்தேன்னா இந்த கஞ்சு முழுவதையும் கொடுத்துட்றேன், நானே பசியா இருக்கேன், எனக்கு என்னத்துக்கே சேஷபுத்திர பாகம். சேஷபுத்திர பாகம்னா ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தால் அவனுடைய பங்கை 3 பங்காய் வைப்பாங்க. அவங்க சொத்தை முதல் பிறந்த குழந்தைக்கு 2 பங்கு, இரண்டாவது பிறந்த குழந்தைக்கு 1 பங்கு. இதுதான் சேஷபுத்திர பாகம். இதை பைத்தங்கஞ்சிக்காக யாக்கோபிட்ட விட்டு போட்டான். தலைப்பில்ல ஆசீர்வாதமும் போச்சு. ரெபெக்காள் ஏசா வயதாயிடுச்சு, கண்ணு சரியா தெரியல, ஈசாக்கு கண்ணு சரியா தெரியல. ஏசாவை அழைச்சி சொல்றாரு, நீ போய் எனக்கு ஒரு விலங்க வேட்டையாடி நல்லா சுவையா சமைச்சு கொண்டு வான்னு சொல்றாரு. இத கூடாரத்தில் வெளியே உட்கார்ந்துகிட்டு இருந்த ரெபெக்காள் தாய் என்ன செய்யறா கேட்கிறா, யாக்கோபிட்ட சொல்லி வேகமா போய் சமையல் பண்ணிட்டு, ஏசா மயிர்தோல் உடையவன், அவனுடைய சரீரம் எல்லாம்
முடிகள் முளைத்திருக்கும். ஆனா யாக்கோபுக்கு சரீரத்துல முடிகள் முளைத்திருக்காது. இப்ப என்ன செய்யறாரு, ஈசா கிட்ட அவர் கண்ணு சரியா தெரியல. இப்போ யாக்கோபு போறாரு, நான் ஏசா வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவர் தொட்டு பார்க்குறாரு சரீரத்தெல்லாம். ஏன் கண்ணு தெரியறதுனால ஏசாமியுடைய உடம்பில் எல்லாம் மயிர்கள் இருக்கும், ரோமம் இருக்கும். உருவமோ ஏசாவை போல இருக்கிறது, ஆனால் குரலோ யாக்கோபை போல இருக்கிறதே. இல்லப்பா, நான் ஏசா தான் வந்திருக்கேன், இந்த ஆசீர்வதிக்கிறேன். ஏசா ஓடி வந்து தகப்பனிடத்துல என்ன ஆசீர்வதியும், இந்த சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். இல்லப்பா, நான் ஒரு தடவை ஆசீர்வதிச்சிட்டேன், இனிமே என்னால செய்ய முடியாது. எப்ப யாக்கோபு வருமா, அவனை தகப்பன் ஈசாக்கும் ரெபேக்காவும் பதான் அராமுக்கு லாபான்ட்ட போ, ரெபேக்காலினுடைய தம்பி. இப்படிதான் அவர் 2 கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு சொத்துக்களை கொண்டு போறாரு யாக்கோபு. அந்த காலத்துல இப்ப என்னன்னா, பெண்கள் தான் ஆண்களுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் முடிக்கணும். ஆனா அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல, ஆண்கள் தான் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் முடிக்க. ஈசாக்கு 2 திருமணம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏதுவாக யாக்கோபிட்ட கொடுத்து அனுப்புறான். வழியில திருடர்கள் எல்லாத்தையும் பறிச்சுறாங்க. ஒரே கோலோடு ஆரானுக்கு போறான். போற வழியில கல்ல தலைகணையா வச்சு படுக்கிறான். அவன் ஒரு கூடார வாசி. அவனுக்கு வீட்டுல வெளியே நடக்கிறது என்னன்னே தெரியாது. அவன் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவன். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, நுனி வானத்தை தொட்டிருந்தது. தேவனுடைய தூதர்கள் ஏறுவது இறங்குவதுமாய் இருந்தார். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, வானத்தின் வாசல், பெத்தேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது யாக்கோபு ஒரு ஜெபம் பண்றான், நீர் என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினால், நான் ஆரானுக்கு போறேன், திரும்ப இந்த வாக்குத்தத்த பூமிக்கு என்ன சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினால் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன். ஒரு கண்டிஷன் வைக்கிறான் யாக்கோபு. என்ன கண்டிஷன்? ஆரான்ல இருந்து நான் திரும்ப வருவேன், நான் வாக்குத்தத்த பூமிக்கு வருவேன், நீர் சமாதானத்தோடு என்னை திரும்பி வர பண்ணினால் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன். நிறைய பேர் டிமாண்ட் வைக்கிறோம், ஒரு கண்டிஷன் வைக்கிறோம் தேவனிடத்துல. அப்படிதான் அவர் சொல்றாரு, அவர் எனக்கு செவியை சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். சத்தமா வாசிக்கலாமா? கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். Praise the Lord. Hallelujah. 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 ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கன் சொல்லுகிறார், 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் சபையில் வாசமாயிருப்பார்கள். என்ன சொல்றாரு? இனி நீ அழுது கொண்டிராய். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து என் தேவன் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். கண்ணீரை அனுப்புகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. உன்னை கண்ணீர் படுத்த உன்னை காயப்படுத்துகிறவர் என் தேவன் அல்ல. உன் கண்ணீரை துடைக்கிறவர் தான் என் தேவன். ஆகார் வனாந்தரத்திலே கண்ணீர் விட்டால் இஸ்மவேலுக்காக. பிள்ளை சாக போகிறது, தண்ணி இல்லை. ஆபிரகாம் துருத்தியில கொடுத்து விட்ட தண்ணீர் தீர்ந்து போயிட்டு வனாந்தரத்திலே ஆகார் பிள்ளைக்காய் மனம் கசந்து அழுத போது ஒரு துறவை என் தேவன் வனாந்தரத்திலே ஏற்படுத்தினார். ஆகார் சொன்னார், இப்பொழுது அவர் இயேசு தேவனுக்கு ஒரு நாமம் இடுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. அதே அதிகாரத்தில் 18வது வசனம், முந்தின வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 40:1, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். வாசிக்கலாம். சங்கீதம் ஞாபகப்படுத்துகிறார் ஆவியானவர். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலை கேட்டார். தேவனுடைய பிள்ளையே, அவசரப்பட்டுறாதே, தேவனை முறுமுறுத்துறாதே, எனக்கு இப்படி நனைஞ்சிச்சேன் கவலைப்படாதே. தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலையும் கண்டிருக்கிறீர்களே. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே யோபு முதல்ல போலாம், 22க்கு போலாம். அடுத்த குறிப்பு, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் இல்ல அதே 27வது வசனம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அவர் உனக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். இந்த குறிப்பை பேசும்போது நான் கர்த்தரிடத்துல கேட்டு பயபக்தியோட நான் பேசுறேன். ஆவியானவர் சொல்றதுனால நான் சொல்றேன். யாரும் எனக்காக பாஸ்ட் பேசுறாருன்னு நினைச்சிடக்கூடாது. ஆவியானவர் தான் இதை தொடர்ந்து தியானம் பண்ண சொல்ல ஏசாயா, யோபு 23-30 வரை தியானிக்கிறோம். ஆவியானவர் தான் இந்த பொருத்தனையை குறித்து பேசுறார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கலாம். 30வது அதிகாரத்தினராய் கடந்து வருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தினராய் கடந்து வரலாம். அதில் வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படியெல்லாம் செய்ய கடவன். என்ன சொல்றாங்க? கர்த்தர் சொல்கிறாரு. முதல் வசனத்தை வாசிக்கலாம். மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் ஆணையிடுவது என்னவென்றால், கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். மோசே சொல்றாரு. உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம்
21, 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவம். அது உனக்கு பாவமாகும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த என்ன செய்யாத? தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உன் கையில் என்ன செய்வார்? கேட்பார். அது உனக்கு பாவமாகும். அடுத்த வசனம், நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. அடுத்த வசனம், உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. பொருத்தனை பண்ணாம இருந்தா பாவம் கிடையாது. பொருத்தனை பண்ணிட்டா என்ன செஞ்சிடணும்? அதை செலுத்த என்ன செஞ்சிடணும்? தாமதிக்கவே கூடாது. இமீடியட்லி, உடனே அதை செய்து தீர்க்க வேண்டும். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினராய் கடந்து வரலாம். அதில் வாசிக்கலாம். 35வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேனே. அதை நான் மாற்றக்கூடாது என்றான். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது, யெப்தா சொல்றாரு, நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். இந்த யெப்தா அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண போறாரு. இந்த யுத்தம் முடிச்சிட்டு நான் சமாதானத்தோடு வெற்றி பெற்று அம்மோன் புத்திரரை வீழ்த்திட்டு நான் கடந்து வந்தேன்னா, என் வீட்டு வாசப்படியிலே எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். 32வது வசனம், யெப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார். இந்த அம்மோன் புத்திரரை யெப்தாவின் கையிலே கர்த்தர் ஒப்புக்கொடுத்தார். அடுத்த வசனம், அவன் அவர்களை ஆரோவேர் துவங்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். அன்னைக்கு 20 பட்டணங்களை பிடிச்சான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். 34வது வசனம், யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளை, ஒரே பொம்பளை பிள்ளை யெப்தாவுக்கு இருக்கு. அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, ஒரே ஒரு குமாரத்தி தான் இருக்கிறா. நான் அம்மோன் புத்திரோடு வெற்றி பெற்று நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன்னா, முதலாவது என் வீட்டு வாசப்படியிலிருந்து வருகிற எதுவாய் இருந்தாலும் அதை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லி அங்க யெப்தா ஒரு பொருத்தனை பண்றான். அடுத்த வசனம், அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு. இப்ப என்ன செய்யறான்? மகளை கண்டவுடனே தன் வஸ்திரத்தை யெப்தா என்ன செய்யறான்? கிழிக்கிறான். ஏன்? ஒரே மகள் எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பான் பாருங்க. வாசிங்க. அவன் அவளை கண்டவுடனே, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டேன். அதை நான் மாற்றக்கூடாது என்றான். 36வது வசனம்.
அப்பொழுது அவள் என் தகப்பனே நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்ருவுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். எவ்வளவு நல்ல மக பார்த்தீங்களா? உம்ம வாயை திறந்து கர்த்தர்ட்ட சொல்லிட்டேரு, அதன்படியே என்னை பலியிடும். எப்தா சட்டை கிழிச்சு, ஒரே மகள், ஒரே செல்ல மகள், வாயை திறந்த கத்தடத்துல நான் சொல்லிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியம் கீபோர்டுக்கு நீங்க பொருத்தனை பண்ணீங்க, வேன் வாங்க நீங்க பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, ஜெனரேட்டர் வாங்க 2,50,000 ரூபாய், 2.5 லட்சம் வந்துச்சு. அது சபையிலிருந்து கொடுக்கப்பட்டது 1 லட்சம், நான் 1.5 லட்சம் போட்டேன். இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டு போகும்போது ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ சிவகாசியில் நீ வாங்கி இருக்கிற இடத்துல நீ ஒரு சபையை கட்டணும், நீ அதை பொருத்தனை பண்ணிட்ட. ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த சிவகாசி இடம் வாங்க 5 லட்சம், அதில் 1 லட்சம் சபையிலிருந்து கொடுக்கப்பட்டது, 4 லட்சம் நான் கொடுத்தேன். கத்தருக்கு கொடுத்ததுனால நான் ஒன்றும் குறைவா இல்லை, கத்தரை நான் ஆசுபத்தி தான் வச்சிருக்கேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, பொருத்தனை பண்ணுறீங்க, எழுதுறீங்க, அதை பாதியிலேயே என்னை கைவிட்டு போயிடுறீங்க. எப்தா என்ன செய்தான், ஒரே மக அவன் தன்னுடைய மகளை பலி செலுத்தி, எவ்வளவு கஷ்டமான காரியமா இருந்திருக்கும் பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம், அதில் வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசிக்கலாம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். தாவீது சொல்ற, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சங்கீதம் 76:11 வாசிக்கலாம். துரிதமாய் நான் முடிக்கிறேன். சங்கீதம் 76:11 பொருத்தனை ஆசாப் சொல்றாரு, பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். தேவனுடைய பிள்ளைகளை, காணிக்கை செலுத்துகிற போது முதல் தரத்தை செலுத்துங்க. ஆபேலினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை தேவன் புறக்கணித்தார். ஆபேல் ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்க்கிறவன். காயின் யாரு? விவசாயி. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2 பிள்ளைங்க. 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த, பலி செலுத்த போறாங்க. இந்த ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தையில் தலையீற்றுக்களை, முதல் தரமானவைகளை கர்த்தருக்கு கொண்டு போய் காணிக்கை செலுத்துறான். இந்த காயின் விவசாய தோட்டத்தில் அறுவடை செய்கிறான். முதல் தரமான கனிகளை, காய்கறிகளை அவன் கர்த்தருக்கு செலுத்தாமல் அழுகி போன துர்நாற்றம் அடித்தவைகளை, காய்கறிகளை, பழங்களை கர்த்தர் காணிக்கை. வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்தது, ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரித்தது. காணிக்கை காயினுடைய காணிக்கை புறக்கணிக்கப்பட்டது. காணிக்கை பெட்டியில் 10 ரூபா போடாத,
ஒரு டீ குடிக்க போனோன்னா எவ்வளோ தெரியுமா? 20 ரூபா டீ. ஒரு வடை சாப்பாடுனா 15 ரூபா. விலைவாசி எல்லாம் உயர்ந்து கொண்டே போகிறது. நம்ம இன்னும் 10 ரூபா போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எனக்கு சமயம் ஆயிருச்சு. பிரசங்கியின் புஸ்தகம், சாலமோன் ஞானி சொல்றாரு, பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை நீ பார்க்கிறோம், நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். பொருத்தனை பண்றதை காட்டிலும் நீ பொருத்தனை பண்ணாம இருக்கிறதே நலம். பொருத்தனை பண்ணினா அதை செலுத்து. பொருத்தனை பண்ணினா அதை செலுத்து, தாமதியாதே. என்ன டேட் பாஸ் கொடுக்கிறாரோ, என்ன மந்த் பாஸ் கொடுக்கிறாரோ அந்த மாதத்துக்குள்ள நீ செலுத்த முடி. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்ம வீக்னஸா இருக்கிறோம் கொடுக்கறதுல. திருத்தங்கள் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபை காணிக்கை கொடுக்கறதுல ரொம்ப வீக்கா இருக்கிறோம், பலகீனமா இருக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோனாவின் புஸ்தகத்துக்கு நேராய் கடந்து வரலாம். யோனாவின் புஸ்தகம் யோனாவின் புஸ்தகம் யோனாவின் புஸ்தகத்தை கடந்து வரலாம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14 முதல் 17 வசனம் வரை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் அந்த கப்பல்ல பிரயாணப்படுறவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை கர்த்தர் என்ன சொல்ற? நினிவேக்கு போக சொல்ற. ஏன்? நினிவேயுடைய பாவம் தேவ சமூகத்தில் இட்டிருச்சு. ஆனா இவர் கீழ்ப்படியாம தர்சீசுக்கு நேரா போறார். இப்பொழுது கொந்தளிப்பு ஏற்படுகிறது. கப்பல் என்ன செய்யுது? ரொம்ப அலை அடிக்குது, சேதம் உண்டாகும் போது கப்பல்ல பிரயாணப்படுறவங்க அத்தனை பேரும் சாக போறாங்க. 15வது வசனம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. யோனாவை தூக்கி கடல்ல போட்டதும் அலையெல்லாம் அமர்ந்துருச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. அந்த கப்பல்ல பிரயாணப்படுறவங்க எல்லாம் அழுறாங்க. நாங்க கடவுளுக்கு என்ன துரோகம் பண்ணோம், கர்த்தருக்கு என்ன துரோகம் பண்ணோம். நம்ம எல்லாரும் சீட்டு எழுதி போடுவோம், யாருடைய பெயர் வருதோ அவனை தூக்கி கடல்ல போடுவோம். எல்லார் பேரையும் எழுதி வாங்கினாங்க, சீட்டு குலுக்கி போட்டாங்க. யோனான் பேர் வந்துச்சு. யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டார்கள். சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. 16வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். பாத்தீங்களா? அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு என்ன செஞ்சாங்க? பொருத்தனைகளை பண்ணினார்கள். 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார்.
ஏன் அவன் நினிவேக்கு போல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நினிவே பட்டணத்தார் யுத்தம் செய்தார்கள். ஆகையினால யோனாவுக்கு ஒரு தேவன் மேல ஒரு வருத்தம். அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துரோகம் பண்ணாங்களே, அவங்களை எதுக்கு இவர் நல்ல வழிக்கு அவன் அக்கினி விழுந்து அழிச்சிட்டு போட்டு நினிவேய, நான் நினிவேக்கு போக மாட்டேன், சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், நான் தர்சீசுக்கு தான் போவேன். இந்த மன காயம் யோனாவுக்குள்ளே இருந்தது. இந்த நினிவேயை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களே அவர்கள் தாக்கினார்கள். கர்த்தர் சொல்றாரு, அவங்க என்ன செஞ்சாங்க? இப்போ யோனா மீன் வயிற்றுலேருந்து வெளியே வர்றாரு. இப்போ நினிவேக்கு நேராக போறாரு, பிரசங்கம் பண்றாரு. ராஜா முதற்கொண்டு குடிமகன் வரைக்கும் ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார். நாங்கள் செஞ்சது பாவம் தான் அறிக்கை பண்ணாங்க. அப்பொழுது கர்த்தருடைய இரக்கம் அவர்கள் மேல் விழுந்தது. யோனா சொல்றாரு, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ள தேவன் என்பதை அறிவேன் என்று யோனா சொல்றார். நினிவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை glory to God. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் எல்லாம் எழுந்திருக்கலாம். praise the Lord. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். glory to God. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. praise the Lord. praise the Lord. hallelujah 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 hallelujah. சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டும். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி துதி. சத்தமாய் பாடி சங்கிலியால் நித்தம் நித்தம் பாடி உயர்த்திடுவோம். புது பாடல் பாடி புனிதர்கள் சபையிலே புது பாடல் பாடி மகிழ்வோம். புனிதர்கள் சபையிலே துதி பலி எழும்பட்டு ஜெயக்கொடி பறக்கட்டு. துதி பலி எழும்பட்டு ஜெயக்கொடி பறக்கட்டு. ஆவில நிரம்பி எழுப்புதல். ஆமே எழுப்புதல். எழுப்புதல். ஆமே எழுப்புதல். ஆமே எழுப்புதல்.
பாடுங்க. எழுப்புதல். ஆமென். அந்நிய பாஷை பேசி எழுப்புதல். ஹalleluya. எழுப்புதல். ஹalleluya. எழுப்புதல். பொழுது போல் எழுப்புதல். பொழுது போல் எழுப்புதல். பொழுது போல் எழுப்புதல். ஆமென். எழுப்புதல். ஆமென். எழுப்புதல். ஹalleluya. எழுப்புதல். ஆமென். பொழுது போல் உதித்தது. எழுப்புதல். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்வி ஜெயமாக ஜெய கீதங்கள் ஜெயமல்லே. சத்தத்தை வேறு ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. 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 ஜெயமல்லேலூயா அவர் நாம. எல்லாம் கையை தட்டி ஆமென். ஜெயமல்லேலூயா. ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயமல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆவியானவருக்கு ஒரு மகிமை. நல்ல கரங்களை தட்டுங்க. வானத்தை முட்டுற அளவுக்கு நல்ல கரங்களை தட்டுங்க. ஆமென். சத்தத்தை எழுப்புங்க. சத்தத்தை எழுப்புங்க. சத்தத்தை எழுப்புங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. தேவன் விடுவிக்கிறார். தேவன் விடுவிக்கிறார். கட்டுகள் அவிழ்கிறது. கட்டுகள் அவிழ்கிறது. உன்னுடைய ப்ராப்ளம்ஸ், உன்னுடைய பிரச்சனைகள் மாறுகிறது. ஒரு சமாதானம் உண்டாகிறது. சமாதானம் உண்டாகிறது. சமாதானம் உண்டாகிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பிதாவே நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீரப்பா. எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறீர் ஆண்டவரே. ஆகாருடைய கண்ணீரை துடைத்தீரப்பா. பிள்ளைக்காய் வனாந்தரத்தில் துறவை உண்டு பண்ணீர் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா. நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடு. ஏசப்பா சொல்றாங்க,
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்துவீராம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.